இந்த வீடியோவில் நம்ம லீகல் ப்ரொசீடிங் லெட்டருக்கான கேல்குலேஷன் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். லீகல் ப்ரொசீடிங் லெட்டர்ன்றது இப்போ நியூ சிலபஸில் ஆட் ஆன் ஆகிருக்க சீனியர் லெட்டர். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேல்குலேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லீகல் ப்ரொசீடிங்னா லெட்டர்னால் என்னன்றதை ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போது ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்க நபர்களுக்கிடையே ஒரு ஒப்பந்த மீறல் ஏற்பட்டுச்சுன்னா அதை முறையாக அறிவிக்கிற ஒரு முறையை தான் நம்ம லீகல் ப்ரொசீடிங் லெட்டர்னு சொல்லுவோம். இந்த விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்படலை அப்படின்னா அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது லீகல் ப்ரொசீடிங் லெட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்தோட பேர், அது என்ன டேட்டு, அப்புறம் அந்த என்ன செயல்பாடு பண்ணுறாங்க, அதில் ஏதாச்சும் விதிமீறல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த விதிமீறல், அதோட விளக்கம், ஏதாவது ஒரு சேதமோ இல்லை இழப்போ ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதை பற்றிய விளக்கம் அதில் இருக்கும். இப்போது இந்த லெட்டர் எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா, அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு நிலைமையை சரி செய்யறதுக்கும் அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கிறதுக்காக யாரால் இந்த விதிமீறல் ஏற்பட்டுச்சோ அவங்களுக்கு இப்போது பாதிப்பு அடைஞ்ச நபர் அனுப்புவாங்க. அந்த லெட்ரு ஒரு அட்வொகேட்டை வச்சு என்ன கண்டென்ட்டோ அதோட கண்டென்ட்டை சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ லெட்டருக்கான கேல்குலேஷனை பார்க்கலாம். இப்போ நமக்கு லெட்டருக்கான மார்ஜின் எவ்வளோ? 10லேருந்து 70. ஓகேங்களா? இப்போ நமக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 60 ஸ்பேஸ் இருக்குது. இந்த 60 ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த லெட்டரை நம்ம அடிக்க போகிறோம். இப்போது இங்கே இந்த லெட்ரு எங்கேருந்து வருது? பிஃபோர் தி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஓகேங்களா? அங்கேருந்து வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டர் பண்ணி அடிப்போம். சரிங்களா? இப்போது இங்கே சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு இதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் பண்ண போகிறோம், அதனால் 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணால் மொத்தம் நம்மளுக்கு ஸ்பேஸோடு சேர்த்து 44 லெட்டர் இருக்குது. இப்போது சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து இந்த 44 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி வர வேல்யூ உங்களுக்கு 16 கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ன்றது ஸ்பேஸ். ஓகேங்களா? இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? முன்னாடி 10 டிகிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, லெஃப்ட் சைட் கார்னரு, அதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு 18 டிகிரி விட்டு பிஃபோர் தி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ஆல் கேப்ஸில் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு டேட்டட், இது என்ன தேதின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த தேதியையும் நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். இதையும் பாருங்கள், 1 2 3 4 5 6 ஒரு ஸ்பேஸ் 7 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் உங்களுக்கு 17 லெட்டர் இருக்குது. சரிங்களா? 17 லெட்டர் இருக்குது. இப்போ சென்டர் பண்ணுறோன்றதுனால 60லேருந்து 17 போச்சுன்னா உங்களுக்கு 43 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 43 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 21.5 கிடைக்கும். 0.5 வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? 1ஆ கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போது 22 வந்துடும். இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம. இப்போது 32. ஓகேங்களா? 32 டிகிரி விட்டு இந்த டேட்டை அடிக்கிறீங்க. ஓகேவா? இப்போது த ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கே முரளி சங்கர், இது ஜட்ஜோட நேமு. ஓகேங்களா? இந்த லைனையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் கேப்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டர் பண்ணி அடிக்கணும். இப்போது இது மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 44 லெட்டர் வருது. சரிங்களா? நான் எப்படி கவுண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இனிஷியல் இருக்குது, மிஸ்டர் இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது. இங்கே எங்கே ஸ்பேஸ் விடணுன்றதை பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 மொத்தம் 44 லெட்டர் வருது. சரிங்களா? இந்த 44 லெட்டரை 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 16 கிடைக்குது. இது 2ஆல் டிவைட் பண்ணால் 8. 8ன்றது ஸ்பேஸு. இதை என்ன பண்ண போகிறோம்? டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது 18 டிகிரி விட்டு ஆல் கேப்ஸில் த ஹானரபிள் மிஸ்டர் ஒரு ஸ்பேஸ்
ஜஸ்டிஸ் ஸ்பேஸ் கே டாட்டு ஒரு ஸ்பேஸ் முரளி நடுவில் ஒரு ஸ்பேஸ் வருது சங்கர். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இங்கே சிஆர்எல் டாட்டு ஒரு ஸ்பேஸு. ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸ் வராதிங்க. சிஆர்எல் டாட்டு ஓபி டாட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எம்டி க்ளோசிங் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸு என்ஓ டாட்டு ஸ்பேஸ் விடாமல் இந்த நம்பரை அடிக்கணும். இதையும் சென்டர் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இதை கவுண்ட் பண்ணால் 27 லெட்ரு வருது. ஓகேங்களா, 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், 33 கிடைக்குது. 33 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 16.5 கிடைக்குது. இந்த 0.5 நம்ம ஒன்றா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ 17ன்றது நம்மளுக்கு ஸ்பேஸு. அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டிகிரியாக கன்வெர்ட் பண்ணால் 27 டிகிரி விட்டு நம்ம இதை அடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. இப்போது இந்த மனு யார் அனுப்புகிறாங்க, அவங்க இங்கே வந்து பெட்டிஷ்னர். ஓகேங்களா, அவங்களோட நேம் இங்கே வந்துடுது. நம்ம முன்னாடியே இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லைங்களா, யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோடதும், யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட். ஓகேங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது பாருங்கள். யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட நேமை என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுங்க. இனிஷியலு என்னு டாட்டு ஒரு ஸ்பேஸ், எப்பயுமே இனிஷியல் வந்துச்சுன்னா டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. அவங்களோட நேமை இங்கே அடிச்சிடுங்க. பெட்டிஷ்னரை நீங்கள் ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்கணும். பெட்டிஷ்னர் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 10 லெட்டர் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி உங்களுக்கு 60 கிடைக்கும். 60 டிகிரியில் 60 டிகிரி விட்டுட்டு பெட்டிஷ்னரை அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. இது யாருக்கு போகுது வர்சஸ். ஓகேங்களா, இந்த வர்சஸை நம்ம என்ன பண்ணோன்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். இது மொத்தம் 3 லெட்டர் இருக்குது. 3 லெட்டரை நீங்கள் வந்து சென்டர் 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 57 கிடைக்கும். 57 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 28.5 கிடைக்குது. ஓகேங்களா, அந்த 28.5 நம்ம என்ன பண்ணிக்குவோம், 29 எடுத்து அது கூட 10 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 39. ஓகேங்களா, 39 டிகிரி விட்டுட்டு இந்த வேர்சஸை அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு. இது யாருக்கு போகுது, ரெஸ்பாண்டன்ட். ஓகேங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, இது லெஃப்ட் சைட்லேருந்து அடிச்சுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட் லைனு, இது ஃபஸ்ட் லைனு. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி போகுது, இது பின்னாடி வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த லைனை அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைனில் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த லைனில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படியே அடிச்சிடுங்க. லாஸ்ட்டு லைன் பரமக்குடி, இந்த பின்கோடு வருது. ஓகேங்களா, பின்கோடுக்கு என்ன பண்ணுவோம், 3 டிஜிட்க்கு அப்புறம் நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடுவோமா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இங்கே 5 எடுத்துகிட்டு 7 இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை அடிச்சிடுங்க. இந்த லைனுக்கு நேராக இந்த ரெஸ்பாண்டண்ட்டாக அடிக்கணும். சரிங்களா, லாஸ்ட்டு லைனுக்கு நேராக இந்த ரெஸ்பாண்டண்ட்டாக அடிக்கணும். இதுவும் மொத்தம் 10 லெட்டர் இருக்குது. இதையும் நீங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ணுறீங்கன்றதுனால அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்குது. 60 டிகிரி விட்டு இந்த ரெஸ்பாண்டண்ட்டாக அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. இந்த பெட்டிஷன் எதை பற்றி சொல்லுதுன்றதை இங்கே ப்ரேயரில் வரும். ஓகேங்களா, ப்ரேயரை ஃபுல் கேப்ஸில் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ளே இருக்க கண்டென்ட்டை அடிச்சுட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 3 வேர்டு வந்து இங்கே இன்செர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 3 வேர்டு இருக்குது. இதை வந்து மாற்றி ஷஃபிள் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை மாற்றி அடிச்சுக்கோங்க. முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஃபார் பெட்டிஷ்னர், அதாவது மனுதாரருக்கு யார் வாதிடுறாங்களோ அவங்களோட நேம் இங்கே, அந்த அட்வொகேட்டோட நேமும். ஃபார் ரெஸ்பாண்டர், எதிர் மனுதாரருக்கு யார் வாதாடுறாங்களோ அவங்களோட அட்வொகேட் நேமும் இங்கே இருக்குது. ஃபார் பெட்டிஷ்னரை வந்து லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு 20 டிகிரிக்கு நேராக இந்த கோலன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க பெட்டிஷ்னரோட அட்வொகேட் நேம் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம்
2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஃபார் ரெஸ்பாண்டர் எதிர்மனுதாரரோட வக்கீல் நேம் இங்கே இருக்கும், அவங்களோட நேமையும் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஃபார் ரெஸ்பாண்டன்ட் வந்து இங்கே லெஃப்ட் சைட் கார்னருக்கு நேராக கார்னர் பண்ணி அடிச்சிடுங்க. 20 டிகிரிக்கு நேராக இந்த கோலனை ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த அட்வொகேட் நேமை அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க கோர்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் டீட்டெயில்ஸு. இப்போது இங்கே ஆர்டரையும் நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கணும். ஆர்டர் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 லெட்டர் இருக்குது. உங்களுக்கு சென்ட்ரு பண்ணுறோன்றதுனால இது 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 55 கிடைக்குது. 55 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.5 கிடைக்கும். ஓகேங்களா? இதை நம்ம 28ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். +10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடச்சிரும். 38 டிகிரி விட்டு இப்போது இந்த 38 டிகிரி விட்டு இந்த ஆர்டரை ஃபுல் கேப்ஸில் அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. நியூ பேரா ஃபஸ்ட்டு பேரா வந்து எதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது உள்ள கண்டென்ட்டாக இருக்கும். நியூ பேரான்றதுனால முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட்டு பேராவை அடிச்சிடுறோம். இங்கே பாருங்கள், கண்டினியூஷன்லேயே செகண்ட் பேரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேராக்கு நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. விட்டுட்டு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த உள்ளே இருக்க கண்டென்ட்டை அடிச்சிடுங்க. அதுக்கடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தேர்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேராக்கும் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 3 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பேரா முடிஞ்சதும் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. ரிஜிஸ்ட்ரார் ஓகேங்களா? இவங்களை வந்து ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க. ரிஜிஸ்ட்ராரும் மொத்தம் 10 லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. ஏன்னா ரைட் சைடு கார்னர் பண்ணுறோன்றதுனால டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு 60 டிகிரி கிடைக்குது. 60 டிகிரி விட்டு இந்த ரிஜிஸ்டார் இந்த பேராகிராஃப் முடிஞ்சதும் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ரிஜிஸ்டாரை ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு 2 இது யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு லைனில் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டை அடிச்சிட்டிங்க லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து. ஓகேங்களா? இப்போது இதோட கண்டினியூஷன், அவங்களோட அட்ரஸ் கண்டினியூஷன் இருக்குது. அதை நீங்கள் மடக்கி அடிக்கிறீங்கன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி லெட்டர்லலாம் முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிச்சிடுவோம். ஆனால் இதில் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து 1 டாட்டு ஸ்பேஸ் விட்டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் மடக்கி அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு போகுது. ஓகேங்களா? இப்போது அந்த அட்ரஸையும் அடிச்சுக்கோங்க. அடித்து திரும்ப அதோட கண்டினியூஷன் இருக்குது. மடக்கி அடிக்கிறப்போ மதுரை பிரான்ச் ஓகேங்களா? மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அடிச்சிடுங்க. மதுரை இந்த பின்கோடையும் அடிச்சிடுங்க. இப்போது இங்கே குட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்டார் கொடுத்து த ரெஸ்பாண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஹேட் ஃபைல்டு ஓகேங்களா? இதை வந்து இங்கே அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஸ்டாரே அடிக்கக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் இங்கே அடிக்கணும். சரிங்களா? இப்போது இந்த கேல்குலேஷனுக்கான லெட்டரை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.